اللهم صل وسلم على نبينا محمد. 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 الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال الله تعالى: أفتمارونه على ما يرى ولقد رآه نزلة أخرى. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சய்யிதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அடிபெறலாமல் பின்பற்றக்கூடிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌதாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, நாம் ரஜபு மாதத்தில் கடைசி ஜும்மாவுடைய நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம், நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் இது சிறப்புக்குரிய கண்ணியமிக்க மாதங்களில் ஒரு மாதமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா தனது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னிடத்தில் அழைத்து தொழுகையை இந்த உம்மத்தினர்களுக்கு வழங்கிய ஒரு உன்னதமான மாதம். இன்னும் ஓரிரு நாட்களில் வரக்கூடிய திங்கள் கிழமை இரவு 27ஆம் இரவு, பிற 27 அன்று மிஅராஜுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த இரவில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமியிலிருந்து வானலோகத்திற்கு அழைத்து
தன்னை தரிசிக்கக்கூடிய அந்த உன்னதமான பாக்கியத்தை யாருக்கும் கொடுக்காத, எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்து இந்த உம்மத்தினர்களுக்கு வெகுமதியாக அன்பளிப்பாக இறைவனுடைய தொடர்பை பெறுவதற்கு ஒரு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒரு தொழுகை, ஐவேளை தொழுகையை நமக்கு கொடுத்து அனுப்பினார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு இரவை நாம் அடைய இருக்கின்றோம். தொழுகை வழங்கப்பட்ட அந்த இரவு, உம்மத்தினர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த இரவு, அல்லாஹு தஆலாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த இரவு என்பது ஒரு உன்னதமான ஒரு வாக்கியமான ஒரு இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 50 வயதுல தாயிஃப் நகரத்திற்கு சென்று வந்தார்கள். மக்காமா நகரத்தில் 40 வயதில் நுபுவத்து கொடுக்கப்பட்டு 40 வயதில் இருந்து 50 வயது வரை 10 வருட காலம் கடுமையான மார்க்க பிரச்சாரம் செய்து மக்களிடத்தில் இந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டு சேர்த்து நேர்வழியின் பக்கம் அழைப்பு கொடுத்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் மக்கமா நகரத்தில் இருந்து வெளியூருக்கு இந்த மார்க்க பிரச்சாரம் செய்வதற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 50வது வயதில் தாயிஃப் பயணம் செய்தார்கள். தாயிஃப் நகரத்திற்கு சென்று இந்த மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள், குர்ஆனை எத்தி வைத்தார்கள், ஓரிரை கொள்கையை எடுத்து சொன்னார்கள், நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற விஷயத்தை சொன்னார்கள். இதையெல்லாம் அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய துன்புறுத்தலையும் மிகப்பெரிய வேதனையையும் கொடுத்த ஒரு பயணம் நபி அவர்களுடைய அந்த 50வது வயதில் நிகழ்ந்தது. அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றது தங்களுடைய 53வது வயதில். 53வது வயதில் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். இந்த ஹிஜ்ரத்திற்கும் தாயிஃப் பயணத்திற்கும் மத்தியில் நடைபெற்ற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய புறத்தில் அழைத்து தன்னை தரிசிக்க செய்து இந்த உம்மத்தினர்களுக்கு ஐவேளை தொழுகையை கடமையாக்கிய ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு ரஜபு மாதம் பிறை 27ஆம் நாள் நடைபெற்றது. அன்பானவர்களை, ஹதீஸுகள்ல நமக்கு காண கிடைக்கின்றது. நிறைய முஹத்திஸீன்களிடத்தில் இந்த 27ஆம் நாள் தான் ரஜபு மாதம் 27ஆம் நாள் தான் மேராஜுடைய இரவு, அந்த மேராஜுடைய பயணம் நடைபெற்றது என்பதை நிறைய பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விண்ணுலக பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர்களை ஜம்சம் தண்ணீரால் தங்களுடைய அந்த உள்ளத்தை, இதயத்தை எடுத்து கழுவி ஹிக்மத் என்ற ஞானத்தையும் ஈமான் என்ற அந்த நம்பிக்கையும் வைத்து உள்ளத்தில் கழுவி ஆபரேஷன் செய்யப்படுகிறது. உதாரணத்திற்கு நாம் ஒன்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த பயணத்தில் 2 விதமான ஒரு பயணம். ஒன்று உலக பயணம், தரைவழி பயணம். ஒன்று மக்காவிலிருந்து நபி அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு சென்றார்கள், இது தரைவழி பயணம். பைத்துல் முகத்தஸிலிருந்து ஆகாயத்தை கடந்து 7 வானத்தை கடந்து சிதறத்துல் முன்தஹாவை கடந்து அல்லாஹ்வை சந்தித்தார்கள், சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், நபிமார்களை எல்லாம் சந்தித்து அவர்களிடத்தில் கலந்துரையாடினார்கள். இதுவெல்லாம் வானுலக பயணம், விண்ணுலக பயணம். உதாரணத்திற்கு நாம் இந்த உலக விஷயத்தை வைத்து நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், விண்ணுலக பயணம் செய்யக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர்கள் அவர்களுடைய அந்த பயணத்தினுடைய வாகனம் என்பது ஒரு தனி ரக வாகனமாக இருக்கும்.
அதே போன்று அவர்கள் உடை என்பது தனியாக இருக்கும், அவர்களுடைய உணவு என்பது தனியாக இருக்கும். ஆக்சிஜன் அவர்கள் பொருந்தியவர்களாக விண்ணுலக பயணம், வானுலக பயணத்தை அவர்கள் சந்திரனை பார்ப்பதற்காக போவார்கள். அதுபோன்ற ஆராய்ச்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு, ஏனென்றால் மேலுலகத்தில் மேல் இருக்கக்கூடிய இந்த வானத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஆக்சிஜன் என்பது இருக்காது, புவியீர்ப்பு சக்தி என்பது இருக்காது. அதனால அவங்க ஆக்சிஜன் நிரம்பிய அந்த ஒரு பயண வாகனத்தில் அவர்கள் செல்வார்கள். அன்பானவர்களே, ஏனென்றால் தன்னுடைய அந்த உடல் அந்த ஆக்சிஜன் மிக தேவை என்பது நமக்கெல்லாம் தெரியும், காற்று மிக தேவை என்பது நமக்கெல்லாம் தெரியும். அதனால அவங்க அந்த உடையை அணிந்து கொண்டு வானுலக பயணத்திற்கு செல்வார்கள் விஞ்ஞானிகள். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலக பயணத்திற்கு அல்லாஹு தஆலா தயார்படுத்துகின்றான். மலக்குமார்களை அனுப்பி அவர்களுடைய இதயத்தை, நெஞ்சை பிளக்கப்பட்டு இதயத்தை எடுக்கப்பட்டு அந்த இதயத்தை கழுவி ஜம்சம் நீரால் கழுவப்படுகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இதயத்தை ஜம்சம் நீரை கொண்டு அல்லாஹு தஆலா கழுவ வைக்கின்றான். கழுவி அந்த இதயத்தை ஈமான் ஹிக்மத் என்ற அந்த ஞானத்தை உள்ளே வைத்து அவர்களுக்கு மூடப்படுகின்றது. இந்த பயணத்திற்கு ஆக்சிஜன் எவ்வளவு தேவையோ இந்த வானுலக பயணத்திற்கு அதைவிட சிறந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இதயத்தில் வைத்து அவர்களை அனுப்புகின்றான், தயார்படுது. சக்தியை இதயம், பலமான இதயத்தோடு அவர்கள் செல்கின்றார்கள். அதைத்தான் சில கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கும். ஹிக்மத்துல் ரசூல் சதுருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுடைய அந்த நெஞ்சை பிளந்து இதயத்தை கழுவி ஹிக்மத் என்ற அந்த ஞானத்தை வைத்து பிமாஇ ஸம்ஸமின் லியக்வா பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் தண்ணீரை கொண்டு அவர்களுடைய அந்த உள்ளத்தை கழுவி பலப்படுத்தியவர்களாக அவர்களை அலா ருஹியத்தி மலக்கூத்தி ஸமாவாத்தி வல் அர்த், வானலோகம் ஏழு வானத்தையும் சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் நபியவர்கள் பார்த்து கண்டுகளித்து அவர்கள் ஆகாய பயணம் செய்வதற்காக அந்த உள்ளத்தை தயார்படுத்தினான் அல்லாஹு தஆலா. வல் ஜன்னத்து வன் நார், சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் பார்ப்பதற்கு, நரகத்தினுடைய வேதனைகளை எல்லாம் பார்ப்பதற்கு உள்ளத்தில் ஒரு வலு வேண்டும், ஒரு பலம் வேண்டும். அந்த பலத்தை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அந்த நேரத்தில் கொடுத்து அனுப்பினார். அன்பானவர்களே, லிஅன்ன மின் ஹாஸி மாஇ ஜம்ஸம் என்றால் ஜம்ஸம் தண்ணீருக்குத்தான் அந்த சக்தி என்பது இருக்கின்றது. குறிப்பிட்ட அந்த ஆற்றல் என்பது வேறு உலகத்திலும் சொர்க்கத்திலும் எங்கும் இல்லாத அந்த ஆற்றல் என்பது ஜம்சம் தண்ணீருக்கு இருக்கிறது. அன்னஹு யக்வில் கல்ப், உள்ளத்தை அது பக்குவப்படுத்துகிறது, உள்ளத்தை பலப்படுத்தியது என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, வயஸ்குனுர் ரௌ, நபி அவர்களுக்கு அது ஒரு நிம்மதியை கொடுத்தது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா வானலோக பயணத்திற்கு அனுப்புவதற்கு முன்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து தான் வருகை தருகிறார்கள். வரக்கூடிய அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சிறந்த தண்ணீர்களில் ஒன்றான ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தில் இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வரவில்லை, நபி அவர்களுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு. இன்னும் சில ஆறுகள் எல்லாம், நதிகள் எல்லாம் சொர்க்கத்தில் சிறந்த நதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதிலிருந்தும் தண்ணீர் எடுத்து வரவில்லை. தஸ்னீம் என்ற அந்த நதியை சிறந்த நதி என்று சொல்வார்கள், சொர்க்கத்தினுடைய அந்த தண்ணீர், அதை எடுத்தும் நபி அவர்களுடைய உள்ளத்தை கழுவுவதற்கு எடுத்து வரவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, மக்காவில் இருக்கக்கூடிய அந்த புனித நீரான ஜம்சம் தண்ணீரை கொண்டுதான் நபி அவர்களுடைய உள்ளம் கழுவப்படுகிறது என்றால் இந்த தண்ணீருக்குள்ள சிறப்பை நாம் எல்லாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தண்ணீரை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், மாஉ ஜம்ஸமி லிமா ஷுரிப லஹு,
இந்த ஜம்சம் தண்ணீரை எந்த நோக்கத்தோடு குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும். இந்த ஜம்சம் தண்ணீரை எந்த நோக்கத்திற்காக ஒரு மனிதன் நியத்து வைத்து குடிக்கின்றானோ அந்த நோக்கம் நிறைவேறும். ஒரு மனிதன் தனக்கு நோய் நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்ற நியத்தில் ஜம்சம் தண்ணீரை அருந்தினால் நோய் நிவாரணம் அந்த மனிதனுக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, என்னுடைய உள்ளத்தில் உடலில் இருக்கக்கூடிய இன்ன பிற நோய்கள் எல்லாம் நீங்க வேண்டும், வயிற்று பிரச்சனைகள் நீங்க வேண்டும், தொண்டை பிரச்சனைகள் நீங்க வேண்டும், கேன்சர் நீங்க வேண்டும், வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கல்லடப்பு நீங்க வேண்டும் என்று சில விஷயங்களை அவன் முன்வைத்து நியத்து வைத்து இந்த ஜம்சம் தண்ணீரை அருந்துகிறான் என்றால் அந்த நியத்து நிறைவேறும், உடல் ஷிஃபா கிடைக்கும். அன்பானவர்களே, ஒரு மனிதன் இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் இருந்து பாதுகாவல் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, தீங்கிலிருந்து பாதுகாவல் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் குடிக்கின்றான் என்றால் அவனுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இன்னும் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது அவன் என்ன நியத்தை வைக்கின்றானோ அந்த நியத்து அது நிறைவேறும். பொதுவாக சொல்லப்படுவது என்னவென்றால், அஜ்ஜாமி ஸகீர் என்ற அந்த கிதாபுல சொல்லப்படுகின்றது, ஒரு மனிதன் அவன் வயிறு நிரம்ப வேண்டும் என்ற நியத்தோடு ஒரு மனிதன் இந்த தண்ணீரை குடிக்கின்றான் என்றால் அவன் வயிறு நிரப்பப்படும். அன்பானவர்களே, ஆக உலகத்தில் ஈருலகத்திலும் சுவனலோகத்திலும் பார்த்தாலும் இந்த உலகத்தில் பார்த்தாலும் ஆக சிறந்த தண்ணீர் என்றால் அது ஜம்சம் தண்ணீர். அந்த தண்ணீரை கொண்டுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உள்ளத்தை அல்லாஹு தஆலா கழுக வைத்து அவர்களை விண்ணுலக பயணத்திற்கு தயார்படுத்தினான். நபி அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து பயணம் செய்து விண்ணுலகத்தை அடைந்தார்கள். முதலாவதாக சில நபிமார்களை சந்தித்து விட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய சந்திப்பு ஏற்பட்டது. அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹு தஆலா கேட்டான். இது விரிவான ஹதீஸ், இது விரிவான ஒரு சப்ஜெக்ட். மேராஜ் என்றால் அது பல மணி நேரம் பேச வேண்டிய ஒரு பயான். இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சில விஷயத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் பல படிப்பினைகள் இருக்கின்றது, பல கல்வி மார்க்க விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த பயணத்தின் மூலமாக. அதில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கின்றார்கள். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு உள்ளத்தில் அந்த அளவுக்கு இன்பம், மகிழ்ச்சி, எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் என்பது யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு உணர்வு. படைத்த இறைவன் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் என்பது யாருக்கும் கிடைக்கவில்லை. எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள், எல்லா வலிமார்களும் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் இந்த அற்புத நிகழ்வை நிகழ்த்தி காட்டினான். தன்னுடைய அந்த சன்னிதானத்திற்கு அழைத்து, தன்னுடைய தர்பாருக்கு அழைத்து நபி அவர்கள் அல்லாஹ்வை நேராக பார்க்கின்றார்கள். பார்க்கும் பொழுது அல்லாஹ் கேட்கின்றான், நபியே, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? பொதுவா தன்னுடைய நண்பரை சந்திக்க போகும்பொழுது அன்பளிப்பு கொண்டு போகக்கூடிய ஒரு வழக்கம் நமக்கு இருக்கின்றது. எல்லா மக்களுடைய வழக்கமும் அது. பிரியமானவர்களை சந்திக்க போகும் பொழுது ஏதாவது வாங்கிட்டு போவோம். நோயாளிகளை சந்திக்க போகும் பொழுது ஏதாவது பழங்கள் வாங்கிட்டு போவோம், ஏதாவது மருந்து பொருட்கள் வாங்கிட்டு போவோம். அதே மாதிரி அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகிறோமே, நீங்க எனக்கு என்ன கொண்டு வந்தீங்கன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தஹியாத்து லில்லாஹி, யா அல்லாஹ்,
என்னுடைய எல்லா அமல்களும் உனக்கு காணிக்கையாக்குகின்றேன். லில்லாஹி வஸ்ஸலவாத்து வஸ்ஸய்யிபாத்து, உடலால் செய்த, நாவினால் உடலினால் செய்த, செல்வத்தினால் செய்த எல்லா அமல்களையும் உனக்கு காணிக்கையாக்குகின்றேன். அன்பானவர்களே, நபி அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய எல்லா அமல்களும் உனக்கு காணிக்கையாக நான் ஆக்குகிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிறகு அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சொல்கின்றான், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நபியே உங்கள் மீது என்னுடைய சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும். வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, என்னுடைய ரஹ்மத்தும் என்னுடைய பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாகட்டும். அன்பானவர்களே, சலாமத்து, சாந்தி, நிம்மதி அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அருள் நபி அவர்கள் மீது உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சொன்னவுடன் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சியினுடைய உச்சியை, சந்தோஷத்தினுடைய உச்சத்தை நபி அவர்கள் கண்டார்கள். மக்கமா நகரில் பலவிதமான கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள், தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து வைப்பதில் கஷ்டப்பட்டார்கள். சொல்லால் அடித்தார்கள், கல்லால் அடித்தார்கள். தாயிப் நகரத்தில் தன்னுடைய பிரியமான மனைவி இறந்து விட்டார்கள். தனக்கு உறுதுணையாக இருந்த சிறிய தந்தையுடைய மரணம். மக்கமா நகரில் இன்பத்தோடு வாழ முடியவில்லை. சிரமப்படக்கூடிய அந்த சூழ்நிலை, கஷ்டமே நிறைந்த அந்த ஆண்டு. இந்த வருஷத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்வார்கள். கஷ்டம் நிறைந்த, இந்த கவலை நிறைந்த அந்த ஆண்டு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நபி அவர்களுக்கு அல்லாஹுவை அல்லாஹ் சந்திக்க வைத்து, அல்லாஹ் தன்னை சந்திக்க வைத்து உயர்ந்த ஒரு குளிர்ச்சியை, இன்பத்தை காண்பித்தான். நபி அவங்களுக்கு சொர்க்கத்தை பார்த்ததை விட, எல்லா விதமான அருள் கொடைகளை பார்த்ததை விட பெரிய ஒரு சந்தோஷம் எது தெரியுமா? அல்லாஹுவை பார்த்தது. அல்லாஹுவை பார்த்து அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு துஆ, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மலையை நபி அவர்கள் மீது பொழிந்த அந்த சமயத்தில் நபி அவர்கள் சந்தோஷத்தினுடைய உச்சியில் இருக்கும் பொழுது அந்த உம்மத்தை நினைக்கிறாங்க பாருங்க. அன்பானவர்களே, யா அல்லாஹ், உன்னுடைய சலாம் எனக்கு மட்டுமா? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய சலாம் என்னுடைய உம்மத்தினர்களில் நல்லோர்களுக்கும் உன்னுடைய சலாம் உண்டாகட்டும், உன்னுடைய ரஹ்மத்து உண்டாகட்டும், உன்னுடைய பரக்கத்து உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அன்பானவர்களே, ஒரு சிறந்த அந்த இடத்துல இந்த உம்மத்தினர்களுக்கு நபி அவர்கள் துஆவை வாங்கி வந்திருக்கின்றார்கள். சலாமத்தான வாழ்க்கை. சலாமத்தான வாழ்க்கைனா இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? சலாமத்தான வாழ்க்கைன்னு சொன்னா இந்த உலகத்துல நிம்மதியா இருக்கணும், பண கஷ்டம் இருக்கக்கூடாது, குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, தங்களுக்கு மத்தியில ஒற்றுமையா இருக்கணும், எல்லா விதமான அருள்களும் பெறப்பட்டு நிம்மதியா இருக்கணும். இதுதான் சலாமத்தான வாழ்க்கை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அதுவும் ஒரு வகையில் சலாமத்தான வாழ்க்கை தான். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தரட்டும். இன்னொரு புறத்தில் நாம் பார்த்தோம் என்றால், எது சலாமத்தான வாழ்க்கை என்றால், சஹாபாக்கள் பட்ட அந்த சலாமத்தான வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆபத்துக்களும் துன்பமும் இல்லாத வாழ்க்கை எப்படி சலாமத்தான வாழ்க்கையோ அதே போன்று ஆபத்தும் துன்பமும் கண்முன் நின்றால், ஆபத்தும் துன்பமும் நமக்கு முன்னால இருக்கும் பொழுது, அந்த துன்பத்தினுடைய நேரத்தில், கஷ்டத்தினுடைய நேரத்தில், அந்த நேரத்திலேயும் உள்ளத்தில் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம, கவலையும் இல்லாம அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் சலாமத்தான வாழ்க்கை. இன்னொரு புக்கு, கஷ்டமான சூழ்நிலையில, கவலையான சூழ்நிலையில அல்லாஹ்வை சார்ந்து இருக்கின்றோம், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். அந்த வாழ்க்கை நமக்கு வர வேண்டும். அன்பானவர்களே, ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அதற்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மதீனாவினுடைய ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபியில ஒருவர்
அபா முஅல்லக் என்ற ஒரு சஹாபி, அபு முஅல்லக் என்ற ஒரு சஹாபி, அன்சாரி தோழர். அவருடைய பழக்க வழக்கம் எப்படிப்பட்டது என்றால், வெளியூர்களுக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி, அதிகமாக பயணத்தில் இருக்கக்கூடியவர். ஒரு முறை பயணத்திற்கு சென்று வந்திருக்கின்றார். வந்த பிறகு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த பயணத்தினுடைய சம்பவத்தை குறிப்பிடுகின்றார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நான் பயணத்தில் இருந்து திரும்பி வரும் பொழுது பொருளும் செல்வமும் நிறைந்த ஒரு லாபத்தோடு வந்து கொண்டிருந்தேன். என்னுடைய அந்த பாதையில் ஒரு கொள்ளை கூட்டம் ஒருத்தன் வந்து என்னை அடித்து துன்புறுத்தி என்னுடைய பொருட்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டான், என்னுடைய செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டான், என்னை கொலை செய்வதற்காக வாளை உயர்த்தினான். வாளை உயர்த்தும் பொழுது நான் சொன்னேன், ஏப்பா என்னுடைய பொருள் எல்லாம் வாங்கிட்ட, என்னுடைய செல்வத்தை எல்லாம் புடுங்கிக் கொண்டாய், என்ன கொலை செய்யணுமா? செல்வத்தை வச்சுக்க என்னை விட்டு. அப்ப சொன்னா, என்னுடைய வளமை இதுதான், நான் கொள்ளையடித்து விட்டு கொலை செய்து விடுவேன், இதுதான் என்னுடைய வளமை என்று சொல்லும் பொழுது, நீ கொலை செய்யணும்னா கொலை செஞ்சுக்கப்பா, ஒரு 4 ரக்காத்து தொழுவதற்கு நேரம் கொடு, உன்னை எப்படியும் கொல்ல போறேன், 4 ரக்காத்து தானே தொழுதுக்கு அப்படின்னு நேரம் கொடுக்கின்றான். தொழுக ஆரம்பித்தார். முதல் ரக்காத், 2வது ரக்காத், 3வது ரக்காத் தொழுது விட்டு 4வது ரக்காத்துல சஜிதாவில் அல்லாஹ்விடத்தில் உருகி துஆ செய்கின்றார். துஆவில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, யா யா வதூத், யா வதூத், யா தல் அர்ஷில் மஜீத், யா ஃபஅல் லிமா யுரீத் என்று துஆ செய்துவிட்டு, அஸ்அலுக பிஇஸ்ஸத்திக அல்லதி லா யுராம் வ மம்லகல்லதி லா யவாம் வ நூரல்லதி மல்அ அக்கானி அர்ஷிக் என்று சொல்லிவிட்டு அவர் துஆவில் சில வார்த்தைகளை சொல்கின்றார். வ தக்பினி பிஷர்ரின் ஹாதல்லதி யா முகீஸ் அகித்னி, யா முகீஸ் அகித்னி, யா முகீஸ் அகித்னி என்று இந்த 3 தடவை இந்த வார்த்தையை சொல்கின்றார். துன்பத்தில் இருக்கக்கூடியவனுக்கு உதவக்கூடியவனே, என்னுடைய துன்பத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயா. சிரமத்தில் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவக்கூடியவனே, எனக்கு என்னுடைய கஷ்டத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று 3 தடவை இந்த துஆ செஞ்சுட்டு தொழுகையை முடித்து திரும்பி பார்க்கின்றார். உயரமான ஒரு மனிதன் கையில் வாளோடு நின்று கொண்டு அந்த கொள்ளைக்காரனை அடித்து கொலை செய்து விட்டான். அங்கு குணமாக கிடக்கின்றான். யார் என்று கேட்கும் பொழுது, நான் 4வது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலக், 4வது வானத்துல இருக்கக்கூடிய ஒரு மலக். நீ அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா எனக்கு கட்டளையிட்டான், முதலாவதாக நீ துஆ செய்தாதே, யா வதூத், மிக கிருபையுள்ளவனே, அன்பு காட்டக்கூடியவனே என்று துஆ செய்யும் பொழுது முதலாவது வானம் குலுங்கியது. 2வதாக யாதல் அர்ஷில் மலிக் மஜீத், அரிசினுடைய கண்ணியமான அரிசினுடைய அதிபதியே என்று சொல்லும் பொழுது 2வது வானம் நடுநடுங்கியது. நாடியதை செய்யக்கூடிய சக்தியுடையவனே என்று நீ சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா என்னை அழைத்தான், என்னுடைய அடியான் சிரமத்தில் இருக்கின்றான், அவனுக்கு உதவி செய் என்று. நான் அங்கிருந்து வேகமாக வந்து உங்களுக்கு உதவி செய்தேன், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நான் ஒரு மலக்கு என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, கஷ்டமான இந்த சூழ்நிலை, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, உயிர் போகக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்திலும் அல்லாஹ்வை சார்ந்திருக்கின்றோமே, இதுதான் சலாமத்தான வாழ்க்கை, இதுதான் நிம்மதியான வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த நிம்மதியான வாழ்க்கையை பெற்று தந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யார் 4 ரக்காத் தொழுது விட்டு இந்த துஆவை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ் போக்கி விடுவான். அதனால இந்த துஆவை செய்யுங்க என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு ஹதீஸை
அறிவிக்கும் பொழுது குறிப்பிடுகின்றார்கள். அன்பானவர்களே, வரக்கூடிய இந்த மேராஜுடைய அந்த நாளில் அல்லாஹு தஆலா எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய பாக்கியத்தையும், நின்று வணங்கி இறைவனுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும், அவன் கடமையாக்கிய இந்த ஐவேளை தொழுகையை சரியான முறையில் அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹு தஆலா எந்த மக்களுக்கு தன்னுடைய சலாத்தை அருளினானோ அந்த மக்களாக நாம் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.